அத்தை மகள் ரத்தினமே, சின்னையா விட்டு சித்திரமே, வருக வருக. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். இது என்னது? இது கேசு. இது மூப்பனா முகேஷ். இதே கேச முறுக்குனா முருகேஷ். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வருஷம் லவ் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கி கட் பண்ண போகும்போது அந்த பொண்ணு வந்து 2 டிக்டாக் வீடியோ போட்டவனோட அதை சேர்த்து ஓடி போயிடுச்சு. ஓ மை காட். நான் வந்து கண்ணு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? கண்ணு தெரியறனால தான் உங்களை பாக்குறேன். மேலே வந்து உட்காருங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். ஒரு ஈத்திர பையன் உட்கார்ந்து இருக்கான் அவங்கிட்ட. நான் வந்து எவ்வளவு நேரமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த பஸ் காண்டி எல்லாம் சூனா பானா காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. அதுக்கு நீ பாய் ஃப்ரெண்ட் கூட போறேன்னு சொல்லிருந்தா நீ அப்படியே அப்படி போயிருக்கணும். அதுக்கு எவன தெரியல அரமெண்ட்ல இருந்து ஓடி வந்துட்டான் போல இருக்கு அந்த பையன். உன்னதான் சொல்றேன். என்ன பார்த்தா அரமெண்ட் மாதிரி இருக்கா? நான் உங்களை பத்தி பேசவே இல்லையா? அப்ப உங்களை பத்தி பேசுற மாதிரி தோணுதா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நான் உங்களை சொல்றேன்னு நினைச்சீங்களா? ஐயோ யார் இருக்காங்க? யார் இருக்கா? 10 பேர் இருக்காங்களா? சபாஷ். ஓ நீங்க ஒரு ஆளே 10 பேருன்னு சொல்றீங்களா? ப்ரோ நான் உங்களை சொல்லவே இல்ல. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட அவன் வந்து வெயில்ல விட்டு போயிட்டான் பாதி வழியில. நான் அவகிட்ட கத்திட்டு இருக்கேன். காயுது 40 டிகிரி செல்சியஸ் காயுது வெயில். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேன். எல்லாம் நல்ல நகை போட்டு நல்லா ராணி மாரி இருந்து எல்லாம் குஸ்பு குஸ்புன்னு தான் கூப்பிடுவாங்க என்ன. எல்லாரும் இந்த மூஞ்சி தான் வேணும் வேணும்னு வந்தேன். நானா வந்தேன் எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திரி போடுறானே. நான் உனக்கு ஐ லவ் யூன்னு சொன்னா நீ எனக்கு ரிட்டர்ன் சொல்வியா? சொல்றேன். ஐ லவ் யூ ரிட்டர்ன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வீடியோ போட்டு 10 நிமிஷம் ஆகல, இல்ல இந்த போட்டோ போட்டு 10 நிமிஷம் ஆகல. எருமாட்டு பையில நீ கையில மாட்டின மோன கடிச்சு புரிஞ்சு எடுத்துருவேன். எருமாட்டு பையில இப்படி போட்டா நாளைக்கு அவங்க என்ன நினைப்பாங்க? ப்ரோ வந்துட்டு ப்ரோ சொந்த வீடான்னு கேட்டிருக்காரு. ப்ரோ சொந்த வீடு தான், ஆனா பத்திரம் எங்க கிட்ட இல்ல, லோனுக்காரங்க கிட்ட இருக்குது. சொந்த வீடு தானா? உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாடா. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடியும். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பயல. அத்தா விடுகாத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒச்சடா கண்ண திறந்து பாரு.
தம்பி பொறுமை பொறுமை ஐயோ கொடுக்கிறாரு அட பாவி சண்டாளா நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த இப்படி பண்றிய ஏன் முட்டா பயலுள்ளா உங்க அறிவுலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோனையும் பாரு மூஞ்சி ஒன்னிலமா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீ போய் தூங்க எவனோ ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி ஆளுக்கு என்ன போட்டு உயிரை நான் என்னடி பண்ணுவேன் மொத்த நம்பிக்கை தூக்கி குப்பையில கொட்டிட்டு அவன் என்னடா நான் அப்பா நானு கேக்குறான் நீ என்னடா நான் புருஷனானு கேக்குறேன் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி ಒಂದ್ ದೋಸೆ ಮತ್ತೆ ಒಂದೊಂದು ಪಾರ್ಸಲ್ ಇನ್ನೊಂದು ಪಾರ್ಸಲು ದೋಸೆ ಹಾಕ್ತಾರೆ ಒಂದು ದೋಸೆ பல உலக அதிகம் கோடி உன் பாதம் கனவு நாடி என் தலைமுதலே என்றும் தயக்கம் என்னை இனி புரியாதா இதுவா என்னமோ எனக்கும் ஜென்மம் ஆசையே அவனே ஒரு பைத்தியம் நமக்கு மேல ஒரு பைத்தியம் ஐயோ என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.